தமிழ்நாட்டின் டிஎன்ஏவை சிதைக்க என்டிஏ முயற்சிக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறார். செந்தில் பாலாஜி பேட்டி. உலகம் முழுவதும் பின்பற்றப்படும் நேர முறையை மாற்றி அமைக்க துடிக்கிறது பாஜக. திமுக எம்பி கனிமொழி கண்டனம். தமிழ்நாட்டை போல புதுச்சேரியிலும் கொள்ளையடிக்க முயற்சிக்கிறது திமுக. இபிஎஸ் குற்றச்சாட்டு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் உலக தரம் வாய்ந்த கல்வி, உயர்தர மருத்துவம் மற்றும் தூய குடிநீர் இலவசமாக வழங்கப்படும். சீமான் வாக்குறுதி. அரசியலில் பெண்கள் அதிக அளவில் பங்கேற்பது சமூகத்தை வலுப்படுத்தும். தமிழிசை கருத்து. அவிநாசியில் 75,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உறுதி. விஜய் திருமா கட்சி ஓட்டுகளை பிரிப்பார். ஹெச் ராஜா கருத்து. எந்தவொரு உழைப்பையும் போடாமல் உழைக்கின்ற கட்சிகளை குறை சொல்வதை விஜய் நிறுத்திக் கொள்ள வேண்டும். செல்வ பெருந்தகை காட்டம். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு அனைத்து கட்சிகளும் ஒருமித்த ஆதரவை வழங்க வேண்டும். பிரதமர் மோடி வேண்டுகோள். ஹிமந்தா பிஸ்வா மன்னிப்பு கேட்டாலும் விடமாட்டோம். ராகுல் காந்தி ஆவேசம். ஈரான் சுட்டு வீழ்த்திய F-15 விமானத்திலிருந்து மாயமான 2வது அமெரிக்க விமானி மீட்பு. அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. ஹார்மூஸ் ஜலசந்தி எதிரிகளுக்கு மட்டுமே மூடப்பட்டுள்ளது. ஈரான் அறிவிப்பு. தமிழகம், கேரளா உட்பட நாடு முழுவதும் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும். வானிலை மையம் எச்சரிக்கை. இன்றைய IPL போட்டி. கொல்கத்தா பஞ்சாப் அணிகள் மோதல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.